முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்று புதிதாக உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை அமலுக்கு கொண்டு வந்தது மத்திய அரசு. கார்ப்பரேட்டுகளின் லாபத்திற்கு சிவப்பு கம்பளம் என மார்க்சிஸ்ட் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் பணிகளை திட்டமிட்டபடி 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். தேர்தல் ஆணைய உத்தரவால் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு நெருக்கடி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் கவாய். எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு அவசியம் என மீண்டும் திட்டவட்டம். வணக்கம். வங்கக்கடலில் இன்று புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் நேற்று காலை முதல் விட்டு மழை பெய்தது. அடையாறு, மந்தைவெளி, மயிலாப்பூர், தியாகராய நகர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் இரவில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஓட்டேரி, வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் பகுதிகளில் நேற்று இரவு அரை மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. தாம்பரம், குன்றத்தூர், பூந்தமல்லி, ஆவடி, அம்பத்தூர், எண்ணூர், மணலி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பெய்த சாரல் மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விருதாச்சலம், திருக்கோவிலூர் ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திருவாரூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் தெருக்கள் மற்றும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கரூர், மதுரை, மேலூர், ராமநாதபுரம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறை காற்றுடன் இரவில் மழை பெய்தது. கன்னியாகுமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த மழையில் பள்ளி மாணவர்கள் நனைந்தவாறு வீட்டிற்கு சென்றனர். இதற்கிடையே தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதனால் கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்றும், குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளையும், குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் நாளை மறுநாளும் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. ஊதிய சட்டம், தொழில் உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய 4 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை மத்திய அரசு நேற்று அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏற்கனவே உள்ள 29 தொழிலாளர் சட்டங்கள் பழமையானவை என்றும் அவற்றை ஒருங்கிணைத்து நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றங்கள் செய்யப்பட்டு 4 புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நாடு முழுவதும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்ட தொகுப்பில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு சம ஊதியம், கூடுதல் நேரம் பணியாற்றினால் இரட்டை சம்பளம், பெண்களுக்கும் இரவு பணியில் வேலை உள்ளிட்ட 8 அம்சங்கள் கூறப்பட்டுள்ளன. புதிய தொழிலாளர் நலச்சட்டத்தின்படி பணி நியமன கடிதம் வழங்க வேண்டும் என்றும் அது எழுத்துப்பூர்வமாகவும் பணி நிரந்தரம் குறித்தும் இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓராண்டு பணிபுரிந்தாலே கிராஜுவிட்டி எனப்படும் பணிக்கொடை வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக நாளொன்றுக்கு 8 மணி நேரம் முதல் 12 மணி நேரம் வரை தொழிலாளர்களிடம் வேலை வாங்கலாம் என்றும் வாரத்துக்கு ஒரு பணியாளரிடம் அதிகபட்சம் 48 மணி நேரம் மட்டுமே வேலை வாங்க வேண்டும் என்றும்
கால வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி இஎஸ்ஐசி பலன்களை இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியாக தொழிலாளர்கள் பெறலாம். 40 வயதுக்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆண்டுதோறும் உடல்நல பரிசோதனை உள்ளிட்ட அம்சங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்பு இது என கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்திய பெரும் முதலாளிகள் மற்றும் கார்ப்பரேட்டுகளின் லாப வேட்கைக்கு மோடி அரசு சிவப்பு கம்பளம் விரித்துள்ளதாக தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு பே சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை தட்டி கேட்க முடியாத வகையில் சங்கம் சேரும் உரிமை, போராடும் உரிமை மறுக்கப்பட்டு தொழிலாளர்கள் இனி நவீன கொத்தடிமைகளாக்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். நீண்ட நெடிய போராட்டம், உயிர் தியாகங்கள் செய்து போராடி பெற்ற 8 மணி நேர வேலை நேரம் என்ற உரிமையை 12 மணி நேரமாக நீட்டிப்பது தொழிலாளர்களின் ரத்தத்தை உறிஞ்சும் கொடூரமான முடிவு என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். மத்திய அரசின் இந்த சட்டங்களை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ள அவர், இந்த நாள் இந்திய தொழிலாளர் வரலாற்றில் ஒரு கருப்பு தினம் என அவர் வர்ணித்துள்ளார். இந்த சட்டங்களை எதிர்த்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திட்டமிட்டபடி வரும் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ள வருவாய்த்துறை ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வீடு வீடாக சென்று கணக்கீட்டு படிவங்களை அளித்து அதை திரும்ப பெறும் பணிகளை செய்து வருகின்றனர். ஆனால் பணிச்சுமையால் பாதிக்கப்படுவதாக கூறி வருவாய்த்துறை சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் எஸ்ஐஆர் பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்த வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் எஸ்ஐஆர் பணிகளை செய்ய போதிய அவகாசம் தேவை, கூடுதல் பணியாளர்கள் வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மனு அளித்தனர். இதனிடையே வாக்காளர் திருத்த பணியில் ஈடுபட்ட கிராம உதவியாளர் ஷாகிதா பேகம் உயிரிழந்தார். அதற்கு நீதி கேட்டு வருவாய்த்துறை அனைத்து அலுவலர் சங்கம் சார்பில் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது எஸ்ஐஆர் பணிக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு தேர்தல் ஆணையம் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினர். சகோதரி ஜாயிதா பேகத்திற்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். சகோதரி ஜாயிதா பேகத்திற்கு நீதி வேண்டும். வாக்காளர் ஒருவரை கூட விடுபடாமல் பட்டியல் தயாரிக்கும் வகையில் எஸ்ஐஆர் பணிக்கு கூடுதல் கால அவகாசம் வழங்க வேண்டும் என வருவாய்த்துறை சங்கத்தினர் வலியுறுத்தி வரும் நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திட்டமிட்டபடி வரும் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய்த்துறை கூடுதல் தலைமை செயலாளர் விடுத்துள்ள சுற்றறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி கணக்கீட்டு படிவங்கள் தொடர்பான பணிகளை வரும் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு வருவாய் நிர்வாக ஆணையர் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. தற்போது வரை 6,78,078 படிவங்கள் என 95.58% படிவங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 1,84,072 படிவங்கள், அதாவது 28.8% படிவங்கள் மட்டுமே டிஜிட்டல் முறையில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைய இன்னும் 12 நாட்கள் மட்டுமே இருப்பதால் 70% படிவங்களை பதிவேற்றம் செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு மற்றும் கிரீமிலேயர் அவசியம் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக கடந்த மே மாதம் 14ஆம் தேதி பதவியேற்ற BR கவாய் நேற்று பணி ஓய்வு பெற்றார். அவருக்கு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் டெல்லியில் பிரிவு உபசார விழாவை நடத்தினர். இந்த விழாவில் உரையாற்றிய திரு கவாய், புத்த மதத்தை தாம் பின்பற்றினாலும் இந்து, கிறிஸ்தவம், முஸ்லிம், சீக்கியம் உள்ளிட்ட மதங்களில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒரு உண்மையான மதச்சார்பற்ற நபர் என்று கூறினார். அம்பேத்கர் இயக்கத்தில் நம்பிக்கை கொண்டிருந்த தனது தந்தையிடமிருந்து மதச்சார்பின்மையை தாம் கற்றுக்கொண்டதாக திரு கவாய் தெரிவித்தார்.
பழங்குடியினர் மற்றும் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு மற்றும் கிரீமி லேயர் அவசியம் என மீண்டும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு 7 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டதையும் அதில் தாம் இடம்பெற்றிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். 6-1 என்ற பெரும்பான்மையுடன் அந்த தீர்ப்பு அமைந்ததாகவும், ஆனால் தமது சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தம்மை விமர்சனம் செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் ஒரு தலைமைச் செயலாளர் மகனுடன் சாதாரண விவசாயியின் மகன் எவ்வாறு போட்டியிட முடியும் என கேள்வி எழுப்பிய திரு கவாய், அதனால் உள்ஒதுக்கீடு அவசியம் என்று கூறினார். மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பட்டியலின அரசு ஊழியரின் மகன் ஒருவன் தெரிவித்த கருத்து அடிப்படையிலேயே இந்த தீர்ப்பை எழுதியதாக அவர் தெரிவித்தார். போதுமான முன்னேற்றத்தை அடைந்து விட்டதால் இடஒதுக்கீட்டு பலன்களை தாம் கோரவில்லை என்றும் அது வேறு யாருக்கேனும் பயன்படட்டும் என அந்த இளைஞர் தெரிவித்திருந்ததாக அவர் நினைவு கூர்ந்தார். எண்ணிக்கையை குறைக்காமல் அனைவரையும் சமமாக பாவித்தால் சமத்துவமின்மைதான் அதிகரிக்கும் என அம்பேத்கர் கூறியதை திரு கவாய் சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேச அரசின் புல்டோசர் கலாச்சாரத்தை சாடிய அவர், ஒருவர் சட்டத்திற்கு புறம்பான காரியத்தில் ஈடுபட்டாலும் அவரது வீட்டை இடிக்கக்கூடாது என்று கூறினார். ஓய்வு காலத்தில் தம் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கு பாடுபட உள்ளதாகவும் திரு கவாய் தெரிவித்தார். துபாய் விமான கண்காட்சியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. துபாயில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய சர்வதேச விமான கண்காட்சியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போர் விமானங்கள் பங்கேற்றன. இறுதி நாளான நேற்று போர் விமானங்களின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பல நாடுகளின் விமானங்கள் வானில் வட்டமிட்டு சாகசங்களை நிகழ்த்தின. இந்தியா சார்பில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தேஜஸ் போர் விமானம் வானில் பறந்து சாகசம் செய்தது. அப்போது எதிர்பாராத விதமாக இந்த விமானம் தரையிறங்க தொடங்கிய போது கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. பலத்த சத்தத்துடன் போர் விமானம் வெடித்து சிதறியதால் வானுயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் போர் விமானம் விழுந்ததால் சாகசத்தை பார்வையிட்ட மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்த விபத்தில் விமானி உயிரிழந்தார். முற்றிலும் இந்திய தயாரிப்பில் உருவான தேஜஸ் விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சாகசத்தை பார்வையிட்ட மக்கள் தெரிவித்தனர். Also, there was like complete silence. I think people just didn't understand what happened. A huge fireball after that, and yeah, extremely shocking. I mean, I've never felt this feeling ever in my life. The feeling is it's a really terrible feeling because you know there's experienced pilots. It's long life as pilots, flying 20 years. And you know the family on the back. It's only one pilot. This is I'm feeling bad. Not the aircraft himself, only the pilot human. விமான விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள இந்திய விமானப்படையினர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். உயிரிழந்த விமானி இமாச்சல பிரதேச மாநிலம் காங்க்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த விங் கமாண்டர் நமன் சியால் என தெரியவந்துள்ளது. விமானியின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங், இந்தியா ஒரு துணிச்சலான கடமை உணர்வு கொண்ட வீரரை இழந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்து குறித்து எக்ஸ் தளத்தில் கருத்து தெரிவித்துள்ள இந்திய விமானப்படை, விமானி வீர மரணம் அடைந்துள்ளதாகவும் இந்த சோகமான தருணத்தில் அவரது குடும்பத்துடன் உறுதுணையாக நிற்பதாகவும் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஷூ தயாரிக்கும் தொழிற்சாலையில் உள்ள 52 காலி இடங்களுக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போச்சம்பள்ளியில் உள்ள அந்த ஷூ தயாரிக்கும் நிறுவனத்தில் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இதில் 52 காலி இடங்கள் உள்ளதாகவும் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் அந்த நிறுவனம் அறிவித்தது. இதனால் போச்சம்பள்ளி மட்டுமின்றி வெளியூர் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் அந்த ஆலை முன்பு நேற்று குவிந்தனர். ஆலையிலிருந்து 8 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ளவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு அளிக்கப்படும் என்று அறிவித்தும் வெளியூர் இளைஞர்கள் ஏராளமானோர் அங்கு திரண்டனர். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அந்த தனியார் ஆலை நிர்வாகத்தினர் அங்கிருந்தவர்களிடம் பயோடேட்டாக்களை வேகமாக வாங்கினர். இதனால் இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு தங்கள் பயோடேட்டாக்களை கொடுத்தனர்.
2 ஆண்டுக்கு பின்பு அந்த ஆலையில் 52 பணியிடங்களுக்கு ஆள் சேர்ப்பு பணி நடந்து வருகிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் இளைஞர்களை ஒழுங்குபடுத்தினர். வேலை கேட்டு ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் தனியார் ஆலை முன்பு திரண்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் பவாரியா கொள்ளையர்கள் 3 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்தவர் சுதர்சனம். கடந்த 2005ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டுக்குள் புகுந்த மர்ம நபர்கள் 5 பேர் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு 62 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டு பிடிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து ஐஜியாக இருந்த ஜாங்கீர் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இந்த தனிப்படை போலீசார் வட மாநிலங்களில் முகாமிட்டு ராஜஸ்தான், ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கொள்ளையர்கள் 13 பேரை கைது செய்தனர். இதில் 2 பேர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் ஹரியானாவைச் சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பல் தலைவன் ஓம் பிரகாஷ் பவாரியா, அவனது சகோதரன் ஜெகதீஷ் உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஜாமீன் பெற்ற 3 பெண்கள் தலைமறைவான நிலையில் ஓம் பிரகாஷ் பவாரியா உள்ளிட்ட 2 பேர் உடல்நலக் குறைவால் சிறையிலேயே இறந்தனர். மீதமுள்ள ஜெகதீஷ், ராகேஷ், அசோக், ஜெயில்தார் சிங் ஆகிய 4 பேருக்கு எதிரான வழக்கை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி திரு ஆப்ரஹாம் லிங்கன் விசாரித்து வந்தார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு விசாரணையும் முடிந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகிய 3 பேரும் குற்றவாளிகள் என சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இவர்களுக்கான தண்டனை விவரமும் மற்றொரு குற்றவாளியான ஜெயில்தார் சிங் மீதான தீர்ப்பும் நாளை மறுநாள் வழங்கப்படும் என்றும் நீதிபதி திரு ஆப்ரஹாம் லிங்கன் தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் இன்று புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளன. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை திட்டமிட்டபடி வரும் 4ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.